நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 டாட் தான் பார்க்க போறோம். அது வந்து இந்த பூனம் சாரி எல்லாம் இருக்கு இல்லையா, சில்க் சாரி, அந்த மாதிரி சாரில எல்லாம் வந்து நம்ம டாட் பிடிக்கும் போது லைனிங் தனியாவும் சாரி கிளாத் தனியாவும் பிரிஞ்சு வந்துடும். அதனால நம்ம ஸ்டிச் பண்ணும் போது லைனிங் கிளாத்ல மட்டும்தான் விழும், சாரி கிளாத்ல விழாது. அப்போ இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு லூஸா இருக்கும். அந்த மாதிரி வராம இருக்க நம்ம வந்து 3 டாட் மார்க் பண்ணிட்டு அந்த டாட்ல நேரா ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைன் மேலேயே நீங்க ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நீங்க மார்க் பண்ண வச்சு டாட்டை பிடிச்சிங்கன்னா டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு லைனிங் தனியாகவும் சாரி கிளாத் தனியாகவும் வராது, அந்த மாதிரி லூஸும் கொடுக்காது. நீங்க மார்க் பண்ண அந்த ஸ்டிச்லயே நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நீங்க டாட் பிடிக்கலாம். இப்போ நமக்கு இந்த துணி தனித்தனியா வராம கரெக்டா டாட் இருக்கும், நமக்கு கப் ஷேப்பும் கரெக்டா இருக்கும். அந்த சாரி கிளாத் தூக்காம பஃப்னு வராம நல்லா அழகா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கப் ஷேப் கரெக்டா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.